வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் உளுந்தஞ்செடியாக இருக்கிறோம். அது எப்படி உளுந்த அறுத்து காய வச்சு பயிரை பிரித்து எடுக்கிறோன்னு பாருங்கள். காலையிலே ஆளுகளை கூட்டு வந்தாச்சு, அறுக்க விட்டாச்சு. 20 ஆள் கேட்டிருந்தோம், 13 பேர் தான் வந்திருந்தாங்க. 20 ஆள் வந்திருந்தால் ஒரே நாள் அறுத்தரலாம் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டுருந்தோம். 13 நாள் தான் கிடச்சிது. அதனால் நாளைக்கும் அறுக்க வேண்டியது இருக்கும். இப்படி தான் அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சு காய வைக்கணும். காய வச்சா தான் மிஷினில் கொஞ்சம் அடித்தா நல்லாயிருக்கும். அதனால் செடியை அறுத்து போட்டு மறுநாள் தான் அடிக்க முடியும். உளுந்து விதைச்சதுலேருந்து வீடியோ போட நினச்சேன், போட முடியல. அதனால் அறுக்கிறதுலேருந்து அடிக்கிற வரைக்கும் வீடியோ போடுறேன் பாருங்கள். அடுத்து இனிமேல் எல்லாமே விதப்பு முதல் அறுவடை வரைக்கும் எல்லா வீடியோவும் போட்டுடலாம். இந்த வீடியோ போட முடியல. பாருங்கள், கொக்கெல்லாம் ஏற பெருகிட்டு இருக்குது. அந்த செடியாக இருக்கும், அதில் உள்ள பூச்சி புழுவெல்லாம் கொக்கு சாப்பிட்டுட்டு இருக்குது. விளைச்சல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் விளைச்சல் விளைஞ்சிருக்குது. அந்தளவுக்கு நல்லா ஒன்றும் விளையல. மழை இங்கிட்டு கொஞ்சம் கம்மியாக மழை பெஞ்சிச்சு. அதனால் விளைச்சல் சரியில்லை, ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்குது. 1-2 பச்சை காய் இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் மழை டைம் பேய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பச்சையாக இருந்தாலும் அறுக்க ஆரம்பிச்சிருச்சு. யாராருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் அவங்களாம் ஒரு லைக் பண்ணிடுங்க. காடு எப்படி இருக்குது வந்து பச்சை பசேர்னு ஒரு இயற்கையோ அழகையோட. அறுத்து காய வச்சு அதை மிஷின் கூப்பிட்டு அடிக்கணும். ரெண்டாவது நாள் அறுவடை. முதல் நாள் அறுத்து காய வச்சாச்சு. இது வேறு இன்னும் 2வது நாள் அறுத்துட்ருக்குறோம். பாருங்கள், அறுத்து இன்னும் வந்து அதை அள்ளி வைப்போம் பாருங்கள். அள்ளி ஒரே இடமா வச்சு மிஷின் கூப்பிட்டு அடிக்கணும். மறுநாள் எப்படி காஞ்சிருச்சுன்னு பாருங்கள். அப்படி தான் சாக்கு வச்சு மொத்தமாக அள்ளி கொண்டு போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 இடமா அள்ளி வைப்போம். சேலை இருக்குங்களா, சேலையை வந்து ஆகாத சேலை, பழைய சேலை இருக்குங்களா, அதெல்லாம் கிழித்து அதில் விரித்து அள்ளுவாங்க. அப்படி அள்ளிலாம் நிறையா வந்து அள்ளி கொண்டு வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து கொண்டு வர முடியாங்கிறனால சேலையோ இல்லை சாக்கு பையோ ஏதோ ஒன்று விரித்து அதில் தான் அள்ளி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வைப்பாங்க. அதில் கையில் கொண்டு வந்தால் அடிக்கடி கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறனால அள்ளி வச்சு அப்புறம் மிஷின் வர சொல்லி வச்சு மிஷினும் வந்துட்டு இருந்துச்சு. எந்த ஊர் கலையிற அந்த உளுந்து
உளுந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு தார்பாய் கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு அடிப்போம். மிஷின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. பச்சைக்காய் ஒன்று காய் இருக்குன்னு அதோட காயம் பச்சையாக வருது. அடுத்தபடி அது விதைக்கிறதுலேருந்து இதில் வரைக்கும் போடணும். காய வச்சா சரியாயிடும். இந்த ஒரு நாளைக்கு வெயிலில் காய வச்சோன்னா இந்த பச்சை காயெல்லாம் காஞ்சிடும். இது பாருங்கள் ஒரு மாதிரி சுமாராக இருக்கும். அது காய வச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. டிராக்டரில் ஏற்றி கொண்டு வந்து வீட்டு பக்கத்தில் தட்டி காய வச்சிட்ருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் அதை விட தெளிவாக இருக்கும் உளுந்து. இதுதான் நீங்கள் கடையில் வாங்குகிற உளுந்து. அது இன்னும் மில்லில் கொடுத்து பாலிஷ் பண்ணி தொலியில் நீக்கி வரும்.